ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும். இன்னொருத்தனுக்கு பணி செஞ்சு பணிவிடை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும். அந்த பணிவிடை செய்கிற காலங்கள் போக மீதி இருக்கக்கூடிய அந்த ஓய்வு காலங்களில் தாண்டா நமக்காக வாழ்ந்துக்க முடியும். நம்மளுடைய இன்பத்துக்காக நம்முடைய இயல்புக்கு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு வாழ்கிறான் பாரு இந்த கேடுகட்ட தற்கூரி வாழ்க்கை இந்த மனுஷன். இந்த உலகத்தில் எப்படிங்க 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கான். அதில் இந்த மனுஷனை தவிர இப்படி ஒரு மடத்தனமான ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு ஜீவராசியும் வாழ்கிறதில்லைங்க. இந்த மனுஷன் மட்டும்தான் வாழ்கிறது. அதையே பெருமையாக பேசிக்கிட்டு அதுவே கௌரவம் அதுவே உயர்வுன்னு சொல்லிட்டு வாழ்கிறக்கூடிய தற்கூரிங்க யாருன்னா இந்த மனுஷங்க தான். இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க. நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒரே ஒரு வருஷத்தில் உன்னை ராஜா மாதிரி ராணி மாதிரி எந்த மயிராண்டிக்கிட்டு எதுக்கும் வேலைக்கு போகாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத நீ அப்படி ஒரு சுயமான கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழலாங்க. அப்படி ஒரு வாழ்வியலை ஏற்படுத்த முடியும். எந்த அரசியல் தலைவர்னால ஏற்படுத்த முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆட்சிக்கு வந்தனா அரசாங்க வேலையை ஏற்படுத்துவேன், நான் தனியார் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவேன் இப்படின்ற இந்த மடத்தனத்தையும் தற்கூரித்தனத்தையும் தான் அவன் என்ன பண்ணுவாங்க, உங்களை செயல்படுத்துவாங்க. அதே தற்கூரித்தனத்தில் தான் அவனுங்களும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்தால் தான் நீங்கள் ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ முடியுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா, இப்போ ஒரு குடும்பம் பிழைப்பதற்குண்டான ஒரு வாழ்வியல் ஒரு இடம் எவ்வளோ தேவை, பூமி 1 ஏக்கர் இருந்தால் போதும் 2 ஏக்கர் இருந்தால் போதும். அப்போ அதிகப்படியாக 2 ஏக்கருக்கு மேலே இருக்கிற நிலமெல்லாம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், அடுத்தவனுக்கு உண்டான வாழ்வியல் இடத்த அவங்ககிட்ட வச்சுட்டு இருக்கான். அப்போ அடுத்தவனுக்கு உண்டான வாழ்வியல் அப்போ எவனோ ஒருத்தனுடைய வாழ்வியல் பறிக்கப்பட்டிருக்குல்ல. ஏண்டா சொத்து, அதாவது தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையில்லாத அதிகப்படியான சொத்தை வச்சுக்கிறது பேர் அது கௌரவமா, அது செல்வமா? ஏண்டா டே தற்கூரி மனுஷங்களா அடுத்தவனுக்கு வாழ்வியலை பறித்து அது கௌரவம் அது செல்வம்னு சொல்லி சேர்த்து வச்சுங்கிற சேர்த்து வைக்கிற தற்கூரிங்க இவங்க தான். இதை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மையான அரசியல் பொறுப்பில் அதிகாரத்தில் அமைச்சராகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கக்கூடியவங்ககிட்ட தான் 100 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்கிறதே அந்த தற்கூரிங்கிட்ட தான். முதல்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும், வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணுன்ற ஒரு மடத்தனம் எப்படி உண்டாயிடுச்சு. இதனால தான் இதை சரி பண்ணி அவனுக்கு உண்டான வாழ்வியலை பயன்படுத்திக்கின்னு மற்றவனுக்கு உண்டான வாழ்வியலை அபகரிக்காமல் இருந்தாலே இங்கே இந்த மடத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்படும். நீ ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழலாங்க.